السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையிலேயே இந்த இடத்திலே அல்லாஹு தாலா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக கேட்கக்கூடிய அனைவருக்கும் சிறப்பான கூலியை அல்லாஹு தாலா எழுத வேண்டும். இந்த உலகத்திலேயே சில விஷயங்கள் மிகவும் பொறுமையாக இருந்தால்தான் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒன்று கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருத்தல். கேட்டுட்டு பொறுமையாக இருக்கிறதுக்கு தானே உலகத்திலே மிக சிரமமான ஒரு விஷயம். நம்ம பேசிக்கொண்டு பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா நான் பேசுகிறேன், அது என் இயல்பில் ஒரு இன்பமாக இருக்கும், நான் பேசிக்கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு 3 hour 4 hour கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருத்தல் இருக்கு தானே, அது ஒரு பாரமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இஹ்திசாப் பண்ணிக்கணும். யா அல்லாஹ், இந்த அமர்விலே எனக்கு கூலியை எழுது, நான் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு கூலியாக மாற்று. இந்த முழு இரவுகளிலும் விழித்து வணங்கக்கூடிய ஆற்றல் எமக்கு குறைவு. ஆனால் இன்றைய இரவு நாம் என்ன செய்கிறோம்? விழித்திருக்கிறோம். இந்த பொழுதுகளில் நிறைய குர்ஆன் வசனங்கள் கேட்டோம், நிறைய ஹதீஸ்கள் கேட்டோம். அது சிறியவர்கள் வழியாக, நடுத்தர வயதினர்கள் வழியாக, பெரியவர்கள் வழியாக, மார்க்கம் பேசக்கூடியவர்கள் வழியாகலாம் கேட்கிறோம். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இஹ்திசாப், அதாவது நான் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருப்பதன் மூலமாக அல்லாஹுடைய வார்த்தைகளை, தூதருடைய வார்த்தைகளை கேட்கிறேன். என்னுடைய மனதை நான் பொறுமையாக என்ன செய்கிறேன்? வைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த நிமிடம் எழும்பினாலும் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன மனநிலை அப்படித்தான் இருக்கும். அவ்வளோ சிரமமான ஒரு விஷயம் அது. அதனால தான் அல்லாஹு தாலா முதலாவது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக, ஒரு முதன்மையான உபதேசமாக நாம் தஅவாவுடைய களத்திலே மக்காவுடைய காலப்பகுதியில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹ வலா தஅது ஐனாக அன்ஹும். அப்போ அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக், உங்களது நஃப்ஸை, உங்களை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருடன் தெரியுமா? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், தமது இறைவனை அழைக்கக்கூடியவர்களோடு உங்களது நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் இறைவனை பிரார்த்திக்க கூடியவர்களோடு உங்கள் நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதுல பொறுமையாக இருக்கிறது ஒரு போராட்டம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா வஸ்பிர் நஃப்ஸக் என்ற உங்களோட நஃப்ஸை கொண்டு போய் அவர்களோடு பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்கின்ற நேரத்தில் இருந்தவர்கள் யார் என்றால், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைபர் ரூமி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற ஆரம்ப கட்ட அவர்களால் கீழ்த்தரமாக அல்லது தாழ்ந்தவர்களாக பார்க்கப்பட்ட நபித்தோழர்களோடு, நபியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா உபதேசிக்கிறார். ஸோ இந்த மாதிரியான பொதுவான மஜ்லிஸ்களில் நம்ம இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள் இருக்க சொல்லப்படுகிற இடத்துல பொறுமையாக வைத்தல் என்பது மிக முக்கியமான அம்சம். மாற்றத்தை நோக்கிய ஈமானிய நகர்வு என்ற தலைப்புல எனது முக்கியமான ஒரு பகுதிகளில் இதுவும் உண்டு. ஆனால் அதை ஆரம்பமாக நான் சொல்வதற்கான காரணம், உண்மையிலேயே எங்களது நஃப்ஸை நல்ல விஷயங்களில் பொறுமையாக வைத்துக் கொள்ளல் என்பது போராட்டம். எமது நஃப்ஸை நல்ல விஷயங்களில் பொறுமையாக வைத்துக் கொள்ளல் என்பது போராட்டம். அதனால தான் அஷத்து அன்வா ஸப்ர் அஸ்ஸப்ர் அலல் இபாதத், அதாவது பொறுமையாக இருப்பதிலேயே மிகவும் கடுமையான பொறுமை எது தெரியுமா? வணக்க வழிபாடுகளில் பொறுமையாக இருத்தல். வணக்க வழிபாடு, ஏன்னா மஅசியா, பாவங்கள் என்பது நம்ம தவிர்ப்பது, பாவங்கள் என்பது நம்ம செய்யாமல் தவிர்ப்பது, சோதனைகள் என்பது நம்மை தேடி வந்தது. இது ரெண்டிலே நம்ம பொறுமையாக இருக்கிறோம். எப்படி? சோதனைகள் என்பது நம்மை தேடி வந்தது, பாவங்கள் என்பது நாம் தவிர்ப்பது. ஆனால் இவைகளில் பொறுமையாக இருப்பதை விட இபாதத்தில் பொறுமையாக இருத்தல் என்பது நாம் செய்வது, அது நம்மிடம் இருந்து என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எனவே பொதுவாக எமது நல்ல மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக பிரதானமான விஷயம் என்ன என்றால்,
நல்லவைகளிலும் நல்லவர்களுடனும் நாம் பொறுமையாக இருக்க. பொதுவாக ஒரு மார்க்க நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த இடத்துல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களிலிருந்து விளங்கி படிப்பினை பெறுதல் என்பது இரண்டாவது கட்டம். அது இரண்டாவது கட்டம். முதலாவது கட்டமே என்ன தெரியுமா? இது போன்ற மஜ்லிஸ்களில் எம்மை இணைத்து வைத்துக் கொள்வது, இது போன்ற மஜ்லிஸ்களில் எம்மை பழக்கப்படுத்திக் கொள்வது. அல் ஹைரு ஆதா, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நல்லது என்பது பழக்கப்படுத்தி வருவது, அது எங்கிட்ட பழக்கமாக மாற வேண்டும். அப்படி என்றால் இது போன்ற மஜ்லிஸ்களில் நம்ம பயானுக்கு வருகிறோம், உரைகளை கேட்கிறோம், சில பொழுதுகள் நம்ம டயர்டாக கூட இருக்கலாம், அந்த வளமையின் காரணமாக நம்ம வரலாம், ஒரு மூலையில் எங்களுக்கு தூக்கம் கூட போகலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த நலவுக்காக, அந்த நலவுடைய வளமையை நாம மாற்றி விடாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கி கொண்டால் இந்த வசனத்துக்குள்ள நம்ம வருவோம். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, இறைவனது முகத்தை நாடி இறைவனை காலையிலும் மாலையிலும் பிரார்த்திக்கக்கூடிய மக்களோடு உங்களுடைய நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்க. அப்படி பொறுமையாக வைப்பது மிகவும் கஷ்டமானது. ஏன் தெரியுமா? வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் நம்மளை ஈர்க்கும், நமது அலங்காரங்கள் நம்மளை தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த உபதேசத்தின் தொடரில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களது கண்கள் இவர்களை தாண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களது கண்கள் நீங்க யாரோட பொறுமையாக இருக்கிறீர்களோ அவர்களை தாண்டி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் அலங்காரங்களை நோக்கி. அப்படின்னா இந்த கண்களை நீங்க திருப்பினீங்கடா, இந்த கண்கள் அந்த பக்கமெல்லாம் கொண்டு போனீங்கடா, உங்க நஃப்ஸும் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிடும்? போய்விடும். அதனால் உங்க பார்வைகளை நீங்க என்ன செய்ய? தாழ்த்திக் கொள்ளுங்கள், இதற்குள்ளேயே பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். சூரா தௌபாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவர்களது பிள்ளைகள் அவர்களது பொருளாதார அலங்காரங்கள் உங்களை கவர்ச்சிக்குள்ளாக்கி விட வேண்டாம். ஒரு முஃமினுக்கு இந்த உலகம் தேவை, பொருளாதாரம் தேவை, வாழ்க்கை தேவை, ஆனா திசை திருப்பக்கூடாது. அவைகள் என்ன செய்யக்கூடாது? திசை திருப்பி விடக்கூடாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி, என் வசனங்களை விட்டும் நான் அவர்களை திசை திருப்புவேன் என்றான். யாரெல்லாம் புறக்கணிச்சு வாழ்கிறார்களோ அவர்களை நான் திசை திருப்பி விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா அதாவது இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த பொருளாதாரங்கள், இந்த குழந்தைகள், பிள்ளைகள், இவைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை உலகத்தில் வேதனை செய்ய விரும்புகிறான். எப்படி அது? பொருளாதாரங்கள், இந்த உலக அலங்காரங்களை கொண்டு இந்த உலகத்திலே அவர்களுக்கு அதாபை கொடுக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வதஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், அவர்கள் காபிர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களை விட்டு உயிர்கள் நீங்குவதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அப்படி அவர்களை திசை திருப்பி வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மாற்றங்களிலேயே ஒரு மனிதன் ஈமானிய நகர்வை நோக்கி மாற வேண்டும் என்றால் ஏன் எதற்கு என்று கேட்காமல், ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் நல்லதோடும் நல்லவைகளோடும் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும், வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு மனிதர், ஒரு சகோதரர் அவர் மௌத்தாவதற்கு 3 நாளைக்கு முன்னால சுபஹுடைய ஃபஜ்ருடைய அதான் கேட்கிறது, சக்கராத்துக்கு முந்திய கால நேர பகுதியில் அதான் கேட்கிறது. அவருடைய கைகள்லாம் பெரலைஸ்ட், பாரிசவாதம், பக்கவாதம் அப்படி இருக்கிறாரு, அவரால் பேச முடியாது. அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய அதான் சவுண்டு கேட்கிறது, அவருடைய கண்களால் கண்ணீர் என்ன செய்யுது? போகிறது. வலிகள் அவருக்கு பெரிதாக தெரியல, அவருடைய நேரங்கள், அவர் படுற கஷ்டங்கள் பெரிதாக தெரியவில்லை, அதுவரைக்கும் அளவும் இல்லை. ஆனால் ஃபஜ்ருடைய அதான் கேட்ட நேரத்தில் அவர் அழுதார். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, சுபஹு தொழுகை ஜமாத்தாக போகாத முதல் நாள் இது வரல. அவர் தஹஜ்ஜுதிலே பள்ளியிலே அன்றாடம் இருக்கக்கூடிய மனிதர், அதான் சொல்லக்கூடிய மனிதர், பள்ளியோடே தொடர்புடைய வாழ்க்கையோடு இருந்த மனிதர், அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஃபஜ்ருக்கு என்னால் போக முடியவில்லையே என்ற அந்த பழக்க உணர்வு அது அவரை என்ன செஞ்சது? அள வைக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். 3 நாள்ல மரணிச்சார், 3 நாட்களில் மரணித்தார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை என்ன செய்து ஞாபகப்படுத்து. மரண நேரத்தில் அவர் எழும்பல, எவ்வளவு சொல்லி எழும்பல. அப்போ அவரிடத்துல சலான்னு சொல்லுங்க, தொழுகை என்று சொல்லுங்க என்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். இதெல்லாம் உணர்ந்து பேசுவதல்ல, சிந்தனைக்கு எடுத்து பேசுவதல்ல, எங்கள் நாடி நரம்பு ரத்தங்களில் நல்லவைகள் கலந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள், அந்த நல்லவைகள் இணைந்த பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் பழக்கப்படுத்தல். அதெல்லாம் என்னன்னு சொன்னால் பழக்கப்படுத்தல். எனவே இது போன்ற ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் வழிகாட்டல் என்னென்ன உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை கேட்பதெல்லாம் 2வது அம்சம்.
நல்ல இடங்களிலும் நல்லவர்களோடும் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி சிரமப்பட வேண்டும், அதற்காக வேண்டி பொறுமையாக இருக்க வேண்டும். சொல்ல போனால் ஓய்வு நேரங்களில் அல்ல, நமது வாழ்க்கையில் அன்றாட அந்த நேரங்களில் இதற்கும் ஒரு நேரம் என்ன செய்ய வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாட்கள் இந்த நல்ல தொடர்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய மிகப்பெரிய உபதேசம். நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்தல், அதே போல அல்லாஹ்வுடன் பொறுமை காத்தல், அல்லாஹ்வை கொண்டு பொறுமை காத்தல், இது எல்லாமே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் குர்ஆன்ல. இதெல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்போ அதாவது இந்த இடத்துல வஸ்பிர் மஆ என்றார், இவர்களோடு பொறுமையாக இருங்கள். இன்னொரு இடத்துல வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வை கொண்டே என்று உங்களுக்கு பொறுமை இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு அந்த பொறுமைக்கான உதவியை தருகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே முதல் அம்சம், நல்ல இடங்களில், நல்ல மஜ்லிஸ்களில், நல்ல செய்திகளில் அன்றாடம் எமது தொடர்புகளை வைத்துக் கொள்ளல். கெட்ட இடங்களில், கெட்ட செய்திகளில் நம்ம என்ன செய்வது, தூரமாக இருத்தல் என்றுதான் மிக பிரதானமான அம்சம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அன்-நுஃபூஸ், மனது எப்பொழுதுமே ஒன்று இல்லை என்றால் அந்த இடத்தை இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிடும், ஒன்று இல்லை என்றால் அந்த இடத்துக்கு இன்னொன்று கொண்டு வந்து வைத்துவிடும். எனவே ஒரு இடத்துல நம்ம எம்டியாக நல்ல விஷயங்கள் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த தொடர்பாடல் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த இடத்துல என்ன நடக்கும் என்றால் இன்னொன்று வந்து என்ன செய்துவிடும், சேர்ந்துவிடும். நல்ல விஷயங்களை நாம மீடியாக்கள் மூலம் கேட்கலாம், பல இடங்களை நம்ம படிக்கலாம். ஆனா இங்க அல்லாஹ் தஆலா அதை சொல்லல. அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை படிப்பதை பற்றி இங்க சொல்லல. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன, அவர்களோடு பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அர்த்தம் என்ன, அந்த நல்ல விஷயங்களை செய்கின்றவர்களோடு பொறுமையாக இருத்தல், அவர்களோடு இருத்தல், அவர்களோடு தங்குதல், அவர்களோடு உட்காருதல், அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் தான் சில மஜ்லிஸ்களிலே அந்த மஜ்லிஸுக்கு வேறு நோக்கத்தோடு வந்து உட்கார்ந்தவர்களுடைய பாவங்களும் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இது முதலாவது அம்சம். ஒரு ஈமானிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள், நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்து விட்டு போகலாம், நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்கின்றவர்களாக இருக்கலாம், நம்ம நல்லவர்களிடம் நல்ல செய்திகளிடம் உட்காருகின்ற ஒரு பழக்கத்தை நமக்குள் வளமைப்படுத்தி என்ன செய்ய வேண்டும், அதாவது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் பிரதானமான அம்சம். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே கேட்டல் என்ற ஒரு பழக்கம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும். கேட்டல் என்ற பழக்கம், அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை கேட்க செய்வது என்பது பெரிய ஒரு நிஅமத். சில வேளை நீங்கள் கேட்க நினைத்திருக்க மாட்டீர்கள், சில வேளை நீங்கள் கேட்க தேடி இருக்க மாட்டீர்கள், சில வேளை நீங்க கேட்பதற்கான எந்த முயற்சியும் கூட நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்திற்குள்ளே நல்ல உணர்வு இருந்திருக்கும், உங்கள் உள்ளத்திற்குள்ளே ஒரு நல்ல துடிப்பு இருந்திருக்கும், நல்லவைகளை தேடி போய் மஜ்லிஸ்கள்ல உட்கார்ந்து இருப்பீர்கள். ஆனால் நல்லதை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்காது. அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். அந்த சலாஹுல் கல்ப் சில பொழுதுகளிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அல்லாஹு தஆலா அவர்களிலே நல்லதை அறிந்திருந்தால், அவர்கள்ட்ட நல்லது இருக்குது என்று அறிந்திருந்தால் அல்லாஹு தஆலா கேட்க செய்திருப்பான். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்கள்ல கைர் இருக்கிறது என்று அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நல்ல செய்திகள் எமது காதிலே வந்து விழுதல் இருக்கிறதே, காதிலே வந்து நமக்கு கிடைத்தல் இருக்கிறதே, மாற்றத்துக்கான இன்னொரு படி அது. அப்போ முதலாவது நல்ல இடங்கள், நல்ல மஜ்லிஸ்கள்ல நம்மளை உட்கார வைத்துக் கொள்ள, நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ளல். இரண்டாவது, நல்ல செய்திகள் எமது காதிலே விழுகின்ற அமைப்பிலே நமது இடங்களை நம்ம வைத்துக் கொள்ள. அதைத்தான் அல்லாஹ் தஆலா வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஹும் என்று சொல்றான். எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நம்ம படித்திருக்கிறோம். அவங்க செஞ்ச வேலை என்ன, கேட்காமல் காதில் என்னது, பஞ்சை அடைத்துக் கொண்டது. அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்லுகின்ற நேரத்தில் வஸ்தகஷௌ தியாபஹும், அவங்களுடைய அதாவது டிரெஸ்ஸுகளால காதுகளை என்ன செஞ்சாங்க, மூடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், சொல்லுகிறான். கேட்காமல் அவர்கள் அதை வைப்பதுதான் அவர்களுடைய இயல்பாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பவர்களிலே ரயீசுல் முஸ்தமிஈன், முன்னிலையில் இருந்தார். மற்றவங்களுக்கு காது கொடுக்கிறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று முன்னிலையில் நின்றவர்கள் இல்லை. அதை முனாஃபிக்குகள் எப்படி விமர்சித்தார்கள் என்று சொன்னால், ஹுவ உதுனுன், எல்லாவற்றுக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள். யாருக்கு, ரசூலுல்லாஹ்களுக்கு. சூரா நூர்ல வரக்கூடிய அந்த வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா, ஹுவ உதுனுன், அப்படின்னு என்ன, எல்லாத்துக்கும் என்ன செய்வாரு, காது கொடுப்பார். அல்லாஹு தஆலா பதில் சொன்னா எப்படி பதில் சொல்கிறான், ஹுவ உதுனு கைரின் லக்கும்,
உங்களுக்கு நல்லதாக வந்து முடியக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர். அவர் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நலவாகத்தான் வந்து என்ன செய்யும், அமையும் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே சில பொழுதுகளில் நபி அவர்களுடைய அந்த சமா கேட்டலை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அஃபல்லாஹு அன்க், நபியே அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக. லிமா அதின்த லஹும், நீங்கள் ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் என்னன்னா, யாராவது வந்து ஒன்றை சொன்னால் அதை நம்புவார்கள், அவருடைய நம்பிக்கைக்கேற்ப உண்மைப்படுத்தி விடுவார்கள். ஏதாவது முடிவெடுக்கிற விஷயமாக இருந்தாலே தவிர, மற்றவர்களுக்கு பாதிப்பாக முடிகிற விஷயமாக இருந்தாலே தவிர, அவர் சார்ந்ததாக இருந்தால் ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்திடுவாங்க. அது ரஈசுல் முனாஃபிகீன், முனாஃபிக்கின் தலைவர்கள் வந்து சொன்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவருக்கு அதுண்டா அதை உண்மைப்படுத்தி அனுப்பி விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அஃபல்லாஹு அன்க், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. லிமா அதின்த லஹும், நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரஜுலன் சஹ்லன், அதாவது மிகவும் இலகுவான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒன்றை விரும்பிவிட்டால் தாபஅஹு, அதை அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணி விடுவார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் மென்மையான மனிதராக இருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதே, அது அல்லாஹ் தஆலா அது இல்லாதவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய செவிப்புலன்களிலே முத்திரை குத்தி விட்டான் என்று சொல்கிறான். யாரெல்லாம் ஹுத்துபாவுக்கு அதாவது தொடர்ந்து 3 ஹுத்துபாக்களை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே முத்திரை குத்தப்பட்டு விடும். அர்த்தம் என்ன, கேட்டல். அதனாலதான் ஒரு ஹத்தீப் இருக்கிற நேரத்தில் இங்க கேட்கிற பழக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நீங்க விளையாட வேண்டாம், அவர்களிடத்தில் அவர்கள் சொல்வதை கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர், இரண்டாவது அம்சம், நல்ல விஷயங்களுக்கு காது கொடுங்கள், நல்ல விஷயங்களை கேட்கின்ற பழக்கங்களை உருவாக்குங்கள். சில பொழுதுகளில் அது எமக்கு எதிரானதாக இருக்கலாம், நாம் விரும்பாததாக இருக்கலாம், நாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம். கேட்டு பழகுங்கள். நமக்கு எதிரான விஷயங்களை சொன்னாலும் கூட அமைதியை உருவாக்குங்கள். காரணம், அவர் சொல்லுவது பொய்யாக இருக்கலாம், அவர் சொல்லுவது பிழையாக இருக்கலாம். ஆனா அதைவிட பெரிய பாவம் அவர் அறியாத ஒன்று எமக்கு இருக்கலாம். அவர் சொல்ற பாவம் நம்மகிட்ட இல்லாம இருக்கும். அவர் பொய்யாக சொல்றதாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுவதை விட மோசமான ஒரு பாவம் நம்மிடத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அதற்கான தண்டனையாக இது என்ன செய்யலாம், இருக்கலாம். அதற்கான தண்டனையாக இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் படிக்கிறோம். புள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கிணத்துல போட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அதுக்கு பின்னால தாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அதாவது பொய்யர்களாக இருந்தார்கள். ஆனால் 2வது முறை எகிப்துக்கு போன நேரத்திலே அவர்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகளை என்ன செய்யல, பின்யாமீன எதுவுமே செய்யல. அவர்கள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள். ஆனா குற்றச்சாட்டு வருது என்னது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யூசுஃபுக்கு செஞ்ச அதே வேலையை தான் நீங்க என்ன செஞ்சீங்க, செய்திருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. ஆனா அவர்கள் செய்யவில்லை. இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, நம்ம செஞ்ச ஒன்று மறைஞ்சிருக்கும், செய்யாத ஒன்றுக்கான குற்றச்சாட்டு வரும், சபர் செய்ய. எனவே அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்கிறான், சோதிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே 2வது அன்புள்ள சகோதரர்களே, நல்ல செவியேற்பவர்களாக, நல்ல செய்திகள் காதுக்கு வந்தா பொறுமைசாலிகளாக நம்ம இருக்க வேண்டும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், இந்த கேட்கிறது நான் சொல்றேனே, செவிமடுத்தல் என்ற பழக்கம் நம்ம இந்த நேரத்தில் நீங்க செவிமடுக்கணும்னு நினைப்பீங்களாக்கும். இந்த கொஞ்சம் இந்த பயானம் முடிச்சுட்டு போய் யாராவது பக்கத்தில் அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா கூட நம்மளால ஒரு நிமிஷம் கேட்க இயலாது. அதுக்கு நான் பல தடவை சொன்ன உதாரணம் தான் இந்த சோகங்களை ஒருத்தருக்கு சொல்லிக்கிறது. யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு சோகத்தை சொன்னா உங்களால பொறுமையா கேட்கலாமா, கேட்கவே முடியாது. அது வைஃப் சொன்னாலும் சரி, பிள்ளைகள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் விஷயத்தை சொல்லு, எப்படி நான் விஷயத்தான் சொல்லிப்பான், விஷயத்தை சொல்லணும். ஏன்னா நம்மளால கேட்க இயலாது. அது ஒரு சுருக்கமா சொன்னாலும் சுருக்கமா சொல்லணும், சுருக்கமா தான் சொல்றான், சுருக்கமா சொல்லணும். ஏன்னா எங்களால் அதுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஆனா நம்மட கதையை சொல்ற டைம்ல 1980 அல்லது 79 இருக்கும்னு ஆரம்பிப்போம். அவனுக்கு ஆண்டு முக்கியமும் இல்லை, நீ சஹாபியும் இல்லை, வரலாறு சொல்றதுக்கு நீ பிறந்த டேட் அவனுக்கு தேவையும் இல்லை. ஆனா மாதம், ரோடு, நபர், எவரு, இதெல்லாம் சொல்லுவோம். சாதாரண ஒரு நபர்கிட்ட விசாரிப்போம் பாருங்க, உங்களுக்கு அவரை தெரியுமா, இப்ராஹிம் தெரியாது, அவருடைய தம்பி அவரை தெரியாது, அவரையும் தெரியாது, இந்த ரோட்ல இருந்து தெரியாது, 3 தெரியாத விடமாட்டோம். ஆனா அடுத்தவன் சொல்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வோம்டா, சுருக்கமா சொல் விஷயத்தை, இது எல்லாருக்கும் நடக்கிறது அப்படின்ற இல்ல, கேட்டே நிர்பந்தமானதா ஒரு சோகத்தை சொல்லிக்கின்றிருப்பான். நீங்க இந்த பலகீனத்தை உணரணும். இந்த பலகீனத்தை நீங்க உணர்வீங்க என்று சொன்னா அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கீங்க, அதை மாற்றிக்கொள்வீர்கள். கேட்டலை நிறைய உருவாக்குவீங்க. நீங்க நினைக்க கூடாது இந்த இடத்துல பேசுவதால் மட்டும்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று நினைக்க கூடாது.
வீதியில யாரோ போகின்ற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை என காதை திருத்திடும். பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு அப்படித்தான். ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு அப்படித்தான். அப்துல்லா இப்னு மஸ்லமா அல் கஅனபியுடைய வரலாறு அப்படித்தான். நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகள், இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாவுடைய வரலாறு அப்படித்தான். எல்லாமே சின்ன சின்ன செய்திகளால வாழ்க்கையை தலைகீழாக பிறந்தது. மாற்றங்கள் வந்து நம்ம யாரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையால் நமக்கு உணர்வு வரும். நீங்க இவரால பிரயோசனம், இவரால நமக்கு என்ன தகவல் நினைப்போம்? இல்லை, அவரால் நமக்கு ஒரு தகவல் வந்து வாழ்க்கையை தலைகீழாக என்ன செய்யும், மாறக்கூடிய பல கட்டங்கள் வரும். ஆனா நம்ம கேட்க முடியும். யாராவது ஒரு சோகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா இவர் என்ன செஞ்சிடறா, கொஞ்சம் பொறுமையை கேட்கறது இல்லை, அமைதியா இருந்துட்டே இருக்கிறது. அவர் முடிக்கும் வரைக்கும், ஏன்னா இவருடைய சோகத்துக்குள்ள போயிடுவார். அவர் சொல்ற டைம்லயே இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் முடிக்கும் வரைக்கும் இருப்பார். அவர் முடிஞ்ச உடனேயே அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சோகங்கள் பட்டுக்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, டபுள் சோகமாயிரும் அவருக்கு. யாருக்கு? அவர் கேட்டுட்டு பாரு, நான் வந்து கிட்டத்தட்ட 1980 இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு அப்போ நான் தான் ஆரம்பத்தில் வந்தேன். இங்கெல்லாம் ரோடெல்லாம் எதுவுமே என்ன செய்யல. அப்போ இருக்கல இந்த நாட்டுடைய அரசாங்க வரலாறுல இருந்து, மம்லக்கா உருவான வரலாறுல இருந்து அவரோட சோகம் வர்றதுக்கு முன்னுக்கால அவர் நல்ல கேட்கக்கூடியவராக இருந்தா அவர் சபரா உட்கார்ந்துருப்பார். ஏன் இனி இந்த நபரை என் வாழ்க்கையில நான் என்ன செய்யக்கூடாது, சந்திக்க கூடாது, என்ற கடைசி லிகாஹுல் அகீர், கடைசி சந்திப்பாக இருக்கணும்னு நினைப்பார்கள். என்ன காரணம்டா, அதாவது ஒரு அடுத்தவர் பேசுவதை கேட்பது ஒரு சுமை. அவன் தானே வந்தான் கேட்கறது சொல்றதுக்கு. அப்ப நீ கேட்க வேண்டியதானே, நீ போகலையே, சபரா இருக்க வேண்டிய. சோகம் எல்லாருக்கும் தான் இருக்குது, சோகம் எல்லாருக்கும் தான். அப்ப அவன் உன்னிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா, நீ ஹைரு முஸ்தமியா இருக்கிற, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆறுதல் நீ விளக்கம் சொல்றதில்ல, சிறப்பா கேட்கிறது. சிறப்பா கேட்கிற நபரா தான். நீ என்ன சொன்ன, சோகத்தை முடிச்ச உடனேயே நீங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, அதுக்கு என்ன விஷயம் நடந்தது சொல்லலைன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளது என்ன செய்யும், அவனுக்கு வெளியே வரும், அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அஃதலுல் அமால், அமல்களிலேயே மிகச் சிறந்தது, அன் துத்கில ஃபீ அஹீக்கல் முஃமினி சுரூரன், உன் முஃமினுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை நுழைப்பது. ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை நீ ஏற்படுத்தினா அமல்கள்ல சிறந்ததுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்லிம்களோட ஊர்கள்ல எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு மழை பொழிந்தால் என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. அங்கே எனக்கு கால்நடைகளும் இல்லை, விவசாயமும் இல்லை, ஆனா ஒரு முஸ்லிம் ஊர் என்றதால் எனக்கு மகிழ்ச்சி என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப முன்னால உள்ள முஃமின், நமக்குரிய கவலை எல்லாம் நமக்கு சூழல் இல்லாம தூரத்தில் இருக்கிற முஸ்லிம்களை பத்தி தான். பாவங்க முஸ்லிம்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், அதான் இந்த பக்கத்தில் உள்ளவனுக்கு ஒரு சலாமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இவன் முஸ்லிம் இல்லாத மாதிரியோட என்ன செய்யறது, நடந்து கொள்வது. நமது வாஜிபாத்துகள் அப்படித்தான். அன்புள்ள சகோதரிகளே, இரண்டாவது விஷயம், கேட்டல் என்ற பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல குவாலிட்டியும் தான், நல்ல பண்பாடு, நல்ல ஒரு சிறப்பான பண்பும் தான். ஆனா அது இல்லை. குறிப்பா இந்த பயிற்சி நீங்க வெளியிருந்தெல்லாம் ஆரம்பிக்க வேணாம், வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். முடிஞ்சா மனைவி பேசுவதை, குழந்தைகள் பேசுவதை ஒரு 10-20 நிமிஷம் கேளுங்க. விளக்கம் சொல்லவே வேண்டாம், விளங்கிட்டா, விளக்கம் சொல்லவே வேண்டாம். இதுதான் நான் சொன்ன விஷயம் தானே, திருப்பி வருஷ கணக்கில் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல வேண்டாம், கேட்டு பழகுங்கள். அதே நேரம் கணவன் பேசுவதை கூட மனைவி கேட்டுத்தான் ஆகணும் என்ற நிர்பந்தத்தில் கூட கேட்பாங்க, அது வேற. ஆனா இப்படி கேட்டு பழக்கம் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பழக்கம். அது உருவாகினீங்கன்னா உங்களுக்கு பல ஹைர்கள். ஒரு சம்பவத்தை சொல்றேன் நான். அப்துல்லா இப்னு மஸ்லமா அல் கஅனபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரிய ஒரு அறிஞர். அவர் வந்து மதீனாவை சேர்ந்தவர், பின்னர் பஸ்ரால இருந்தார். அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அதாவது இது வரலாற்று செய்தி என்பதனால சொல்லுகிறேன். அவர் வந்து வீட்டில் நிறைய நண்பர்களோடு மிகவும் இரவு நேரங்களில் அரட்டை அடித்துக் கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. இவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் ஒரு இமாம் ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வராரு. மக்கள் பெரும் கிரௌடா அவருக்கு பின்னால போறாங்க. அவர் ஹதீஸ் கலை அறிஞர், 2ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இது. இவர் இதை பார்த்துட்டு வெளியே வந்து யாருன்னு கேட்கிறாங்க. ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், யாரு, ஷுஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் என்றார். இவர் பக்கத்துல போறாரு. போய் எனக்கு ஹதீஸ், நீ எனக்கு ஒரு ஹதீஸ் என்ன செய்ய சொல்லுங்க என்றார். ஹதீஸ் அந்த லஸ்த மின் அஸ்ஹாபில் ஹதீஸ், கேட்டவங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஹதீஸ் படிக்கிற மாணவர் இல்லையே, உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்ன ஒரு கத்தி எடுக்கிறார். ஹதீஸ் என்ன செய்யணும், சொல்லித்தான் ஆகணும் சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, ஹத்தனி மன்சூர் அன் ரிபை அன் அபி மஸ்ஊத் இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத். அதாவது எனக்கு மன்சூர் சொன்னாரு, மன்சூருக்கு ரிபை சொன்னார், அவருக்கு அபு மஸ்ஊத் அல் பத்ரி சொன்னார், உனக்கு வெட்கமில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸை அவருக்கு சொல்றார். இந்த ஹதீஸை கேட்ட உடனே அவர உள்ளத்திற்குள்ள ஒரு வேதனை. ஹதீஸ் அவர் சொல்லிட்டாரு, ஆனா உபதேசம் என்ன செஞ்சிட்டாரு, பண்ணிட்டார். கத்திய வீசுறார். வீசிய பின்னால போய் மனைவிட்ட சொல்றாரு, இப்ப எனது நண்பர்கள் எல்லாம் வருவார்கள், அவர்களுக்கு இரவு உணவெல்லாம் கொடுத்து, நான் இல்லை
அப்படி என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேர இமாம் மாலிக் இருக்கக்கூடிய மஜ்லிஸுக்கு போறாரு, மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்கு. அவர்கிட்ட போய் மஜ்லிஸில் என்ன செய்கிறாரு, உட்காருறாரு. 30 வருஷம் இமாம் மாலிக் அவர்களோடு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். முவத்தா மாலிக்கை அறிவித்த மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவராக மாறினார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் மாலிக் இடத்திலே கேட்கப்படுகிறது, இஸ்மாயில் இப்னு அபி உவைஸ், அப்துல்லா இப்னு மஸ்லமா அல் கஅனபி, இந்த 2 பேரிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்லமா அல் கஅனபி எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொன்னார். வகான அஹ்ஷா, மிகவும் இறையச்சம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஷுபாட்டிலிருந்து இந்த ஒரு ஹதீஸை மட்டும்தானே அறிவிக்கிறீங்க? காரணம், அவர் மதீனாக்கு வந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை கேட்டாரு. பின்னர் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் பசராக்கு போறாரு. இமாம் ஷுபா மரணித்திருந்தார். இமாம் ஷுபா மரணித்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரே ஒரு வார் வீதியில போற இடத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாத நேரத்தில் அவர் எதையோ கேட்க போனது அவரோட வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை என்ன செய்தது, கொண்டு வந்து சேர்த்ததை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த மாதிரி நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பல முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வரலாறு, பல அறிஞர்களுடைய வரலாறுகள் சமா ஒரு வார்த்தை. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யறோம், மத்திய கிழக்குல பலது படிக்கிறோம். எல்லாம் என்ன, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மூலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே இது மிக முக்கியமானது. இந்த 2வது செய்தி மிக பிரதானமானது. 3வது அன்புள்ள சகோதரர்கள், இந்த விஷயங்களை அடுத்தடுத்தது போகல, அடுத்ததை மறந்துட வேண்டாம். நல்ல மஜ்லிஸ்களிலே உட்காருதல், நல்லவர்களோடு உட்காருதல். அங்க நீங்க சில வேளைகளில் கொஞ்சம் நகைச்சுவையாக வேறு வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசி இருக்கலாம். ஆனா நல்ல செய்திகளை விட்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் அத்தர் வியாபாரியோடு உட்கார்ந்த அந்த வாசம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது. நல்ல மஜ்லிஸ்கள் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது. கேட்பதிலே நீங்க 10ல் 1 விளங்கி இருக்கலாம். முழுசா விளங்கல என்றதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. முழுசா விளங்கவில்லை என்பதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. நாங்களும் அந்த இடத்துல இருந்து அதே தான். இப்ப இங்க போன உரைகளிலும் நமக்கு அரவாசி தான், நம்மளாக இருந்தாலும் சரி. ஆனால் நல்ல இடத்துல உட்காருங்க, நல்ல மஜ்லிஸ்கள் உட்காருங்க. 2வது, நல்ல செய்திகளை நீங்கள் இந்த உலகத்திலே மிகவும் சம்பந்தமே இல்லாதவர்கள் நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் காது கொடுங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு உபதேசம் என்ன செய்யலாம், இருக்கலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. 3வது அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே விளைவுகள் இவைகளை சிந்திக்க பழகுங்கள். அதனுடைய பலன்கள் அவைகளை சிந்திக்க பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் நம்ம ஈமானிய மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு பாவம் செய்ய பார்க்கிறோம் அல்லது ஒரு நன்மை செய்ய பார்க்கிறோம், ஆர்வம் வரவில்லை. பாவம் செய்ய பார்க்கிறோம், நமது உள்ளம் வேகமாக தூண்டுகிறது, தடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய விளைவுகளை பற்றி நிறைய என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். அதைத்தான் ஹதீஸ் கிரந்தங்கள் நீங்கள் பார்க்கலாம். புகாரி போன்றவர்கள் கிதாபுர் ரகாயிக், உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய உபதேசங்கள் என்று, அதே போல ஜுஹுத், உலகப்பற்றின்மை என்ற உபதேசங்கள், அதே போல மவாயிதுகள், இதெல்லாமே என்ன செய்கிறது, நிறைய வந்திருப்பதற்கான காரணமே எதனால என்று சொன்னால், இந்த மாதிரியான அதாவது உபதேசங்களூடாக விளைவுகள் என்ன செய்கிறோம், நமக்கு தெரிய வரும். விளைவு என்ன, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நம்ம தெரிய வந்துடும். சில உபதேசங்களை பாருங்கள், நமக்கு அந்த உள்ளத்துக்குள்ள விளைவு. 2வது பலன், முதலாவது விளைவுகள், அடுத்தது பலன்கள் என்று பார்த்தீங்கன்னா, அல்லது பாதிப்புகள். ஒன்றுடைய பாதிப்பு, ஒன்றுடைய பலன், ஒன்றுடைய மொத்த விளைவு, இறுதி நிலை. இந்த மாதிரி 3ஆ பிரிச்சுக்கங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இதனால் எனக்கு என்ன பலன், இதனால் எனக்கு என்ன அதாவது பாதிப்பு, இதனுடைய மொத்த விளைவு என்ன அப்படின்றது. இந்த மாதிரி உபதேசங்களை நீங்க எடுத்து எடுத்து கேட்டீங்கன்னா உள்ளம் ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பண்பட ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, சில உபதேசங்கள் உண்மையில் அந்த விளைவுகளை எங்களுக்கு சொல்லி தருது. மனிதனுடைய இறுதி நிலையை சொல்லக்கூடிய நிறைய உபதேசங்கள். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அவ்வலுக நுத்ஃபத்துன் மதிரா, உனது ஆரம்பம் ஒரு அருவருப்பான இந்திரிய துளி, வஆஹிருக் ஜீஃபத்துன் கதிரா, உனது இறுதி நாற்றமடிக்கும் ஒரு பிணம், வஅன்த பைன ذلك ஹாமிலு அத்ரா, இந்த 2க்கும் இடையில் மலத்தை சுமக்கும் ஒரு உடம்பு. இதான் உன்னோட லைஃப். டோட்டலாக நீ எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, உன்னுடைய ஆரம்பம் இப்படி, உனது இறுதி நிலை எப்படி, இந்த 2க்கும் இடையில் நீ மலம் சுமக்கும் ஒரு உடல். இவ்வளவுதான். என்னதான் மனிதன் இவ்வளவு விஷயங்களை கேட்டு விட்டாலும் சில சுருக்கமான உபதேசங்கள் டோட்டல் லைஃபை என்ன செஞ்சிடும், சொல்லிவிடும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடந்த கால அறிஞர்களுடைய உபதேசங்களில் ஒன்றாக சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட சுருக்கம், அவனுடைய பலகீன, மிஸ்கீன் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மிகவும் பலகீனமானவன். ஏன் தெரியுமா, துன்தினுஹு அர்கா,
துன்தினுஹு அர்கா வ துலிமுஹு பக்கா. அதற்கு பின்னால இறுதி வார்த்தை என்னன்னு சொன்னா வ தக்துலுஹு ஷர்கா. ஆரம்பம் அவனுடைய மனிதன் அவனுக்கு வரக்கூடிய வியர்வை அவனை நாற்றமடிக்க செய்கிறது. ஒரு மூட்டை பூச்சி என்று சொல்றமே அது அவனை வேதனைப்படுத்துகிறது. ஒரு சாப்பாட்டு கவலம், ஒரு தண்ணீர் மிடர் அவனை கொன்று விடுகிறது. இவ்வளவு பலகீனம் பாருங்க. துன்தினுஹு அர்கா வ துலிமுஹு பக்கா வ தக்துலுஹு ஷர்கா என்றார். சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா உடைய ஆரம்பம் என்ன செய், சாதாரணமான வியர்வை உன்னை நாற்றமடிக்க செய்கிறது. ஒரு மூட்டை பூச்சி உன்னை வேதனைப்படுத்து, உன்னால ஊட்டையே கொளுத்துற லெவலுக்கு என்ன செஞ்சிருது, உன்னை ஆக்கிறது. இறுதி நிலை ஒரு மிடர் தண்ணீர் கொஞ்சம் நமக்கு அடித்து விட்டாலே நம்ம என்ன செஞ்சிடும், உயிர் போகின்ற அளவுக்கு நம்ம மாறி விடுகிறோம். இதுதான் உன்னுடையது. இதற்கு மேல நீ பெருமை அடிப்பதும் நீதான் என்று சொல்வதும் என்னை விட்டால் ஆள் இல்லை என்று நடந்து கொள்வதும் இருக்கிறது. நீ யார், எந்த நிலையில் இருக்கிறாய் அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறது, சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சின்ன சின்ன உபதேசங்கள், இது போல சில அறிஞர்களுடைய சின்ன சின்ன உபதேசங்கள் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அதாவது இந்த ஒரு ஜனாஸ், அவர் ஹம்பலி மதத்தை சேர்ந்த மிகப்பெரிய அறிஞர். ஒரு அவருடைய மகன் அகீல் என்ற அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவருக்கு அகீல் என்ற ஒரு மகன் இருந்தார். இந்த இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மகனை நல்ல விரும்பி ஒரு பெரிய ஒரு அறிஞரா வரணும் என்று சொல்லி அவரை உருவாக்கி கொண்டு வந்தார். அவர் மரணிச்சிட்டார் சின்ன வயசுல. இப்போ மரணிச்ச உடனே அவருக்கு சரியான ஒரு வேதனை. இப்போ ஜனாசா மையவாடியில அவரை அடக்கி முடிஞ்ச உடனே ஒரு மனிதர் என்னது வேதனையில என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது யா அய்யுஹல் அசீஸ் சூரா யூசுஃபுடைய வசனத்தை ஓதுறாரு. அதாவது அந்த பின்யாமீன் அந்த எகிப்துக்கு போன டைம்ல இந்த புள்ளை எடுத்து வச்சிருவாங்களே, எடுத்து வச்சுட்டு இப்ப நீங்க அவருக்குரிய இன்னொரு சகோதரரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த வசனத்துல வரக்கூடிய வார்த்தையை ஓதுவாரு. அதாவது யா அய்யுஹல் அசீஸ், தலைவரே, பொருளாதாரத்துக்கு பொறுப்புள்ளவரே, இன்ன லஹு அபன் ஷேഖன் கபீரா ஃபஹுத் அஹதனா மகானா இன்னா நராக மினல் முஹ்சினீன். அவருக்கு ஒரு வயதான தந்தை இருக்கிறார். அவருக்கு ஒரு வயதான ஒரு தந்தை இருக்கிறார். எங்கள்ல ஒருவரை இதற்கு பகரமாக எடுத்துக்கொள், எங்கள்ல ஒருவரை இதற்கு பகரமாக எடுத்துக்கொள், நீ உபகாரம் செய்கின்றவர்களில் மிகச் சிறந்தவனாக பார்க்கிறோம் என்று சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு, அதுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கலாம் என்று அவர் மிகப்பெரிய வயதானவராக இருக்கிறாரு, புள்ள நல்லா வரணும் நினைச்சாரு அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. உடனே இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்கள் எல்லாம் அழுதுட்டாங்க மஜ்லிஸ்ல. அந்த வசனத்தை கேட்ட உடனேயே அந்த புள்ளையுடைய இழப்பின் காரணமா எல்லாரும் அழுது விட்டார்கள். இப்னு அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் லிதஸ்கீரில் அஹ்ஸான் லைஸ லிதஹீஜிஹா. அல் குர்ஆன் கவலைகளுக்கு ஆறுதலாக வந்ததே தவிர கவலைகளை கிளர்ந்தல செய்ய வந்ததல்ல அப்படின்னு என்ன செய்யாரு பதில் சொன்னார். அன்புள்ள சகோதரர், ஒரு சின்ன உபதேசம் எப்பொழுதுமே கவலைகளை தூண்டி விடுகின்ற அமைப்புல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம எதையும் பயன்படுத்தி விடக் கூடாது என்ற ஒரு உபதேசம் கிடைக்குதா இல்லையா? இந்த உபதேசம் வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம பலருடைய உற்சாகத்துக்கு காரணமாக அமையும். ஒரு உபதேசம் எப்படி வேலை செய்யும் என்பதற்காக சொல்கிறேன். உண்மையில என்னை சுற்றி இருக்கக்கூடிய பலர் அனுதாபிகள், ஆனா நம்ம இரக்கம் உள்ளவங்க நினைப்போம். இரக்கத்தின் காரணமாகத்தான் வருகிறது. ஆனா அனுதாபிகள், ஒரு மனிதன் துவண்டு போயிருப்பான், அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னா, என்ன செய்ய, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது, இதுக்கு அப்புறம் நம்ம இங்கே இருந்தும் வேலை இல்லை, நம்ம ஊருக்கு தான் போகணும். அவர் இன்னும் டபுளா உடைஞ்சிருவார். அவர்கிட்ட என்ன சொல்லணும், இதெல்லாம் எல்லாருக்கும் வருவது தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எத்தனையோ பேருடைய ஃபியூச்சர் என்ன செஞ்சிருக்கீங்க, சிறப்பாக வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் எழுப்பி நிற்பாரு. இது என்னடா, அந்த கவலையை இவரும் சேர்ந்து தூண்டி விடுறது, இல்லைன்னா இன்னொரு 10 கதையை சொல்றது, இவன் ஊருக்கு போயிடுறது, இவர் இங்கே நிற்கிறது. விளங்கிட்டான்? இந்த மாதிரியான அனுதாப உணர்வுகளை அடுத்தவர்கிட்ட ஊட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தா ஒரு அழகான விரிப்பு. என்னன்னு கேட்கிறாங்க, இது அன்சாரி பெண் வீட்டுக்கு வந்தா, எங்களுடைய விரிப்பு கண்ணா, அதன் காரணமாக அன்பளிப்பா என்ன செஞ்சா, இதை தந்தா. இந்த நிலைமையை பார்த்துட்டு தான் என்ன செஞ்சுக்கிறான், தந்திக்கிறாங்க. ஹதீஸ்ல நேரடியாக அனுதாபம் என்று வரல, ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், அவங்க அனுதாபப்பட்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ருத்திஹியா ஆயிஷ், ஆயிஷை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆயிஷாவே இதை திருப்பி கொடுத்து விட. ரசூல் அன்பளிப்பை திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திருப்பி கொடுத்து விடுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் ஷா அல்லாஹு லஅஜ்ரா ஜிபால உஹதின் ஃபீ பைத்தி, அல்லாஹ் நாடி ரஹபன் ஃபீ பைத்தி, அல்லாஹ் நாடி இருந்தால் உஹது மலையை எனது வீட்டில் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹும்ம ஜஅல் கூதா, அல்லாஹும்ம ஜஅல் தஆம ஆலி முஹம்மதின் கூதா, யா அல்லாஹ் முஹம்மதுடைய வீட்டு உணவுகளை ரொட்டி துண்டுகளாக ஆக்கி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார்கள். அனுதாபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த உபதேசம் அதுல இருந்து கிடைக்குது. அனுதாபம் உங்களை உருவாக்காது. அனுதாபம் என்ன செய்யும்னா உங்களை உருவாக்காது. யாராவது உங்களோட இரக்கமா பேசுற நீங்க நினைக்கிறீங்க, அது இரக்கம் அல்ல. உங்களை உருவாக்கியவர்களா யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களை எதிர்த்தவன், போட்டி போட்டவன், எதிரியாக இருக்கான்.
உங்களை வந்து கூடுதலாக உருவாக்குறவன் யாருன்னு பார்ப்பான், உங்களை மட்டம் தட்டி இருப்பான், அல்ல உங்களை எதிர்த்திருப்பான், அல்ல உங்களை பத்தி ஏதாவது பேசியிருப்பான், அது உங்களே வளர்த்திருக்கும். ஆனா உங்களோட இறக்கமா பேசினா நீங்க அழுதைப்பீங்க. அழுது வேதனைப்பட்டு என்ன செய்ய, அவரும் கூட கவலைப்பட்டு போறாரு, இவரும் கூட கவலைப்பட்டு போறாரு, நம்ம உள்ளத்தால பலகீனம் அடைவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபர் பண்ணி கொள்றதுக்கு தன் உள்ளத்துக்கு சொன்னதெல்லாம் என்ன, லக்கது ஊதிய மூசா அக்தர மிம்மா ஊதித், நான் வேதனைப்படுத்தப்பட்டதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய வேதனைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய மக்களால். ஃபஸபர், அவர் பொறுமையாக இருந்தார், நான் என்ன செய்றேன், பொறுமையா இருக்கிறேன். இதுதான் இடத்துல வர சின்ன ஒரு உபதேசம், இதெல்லாம் தலைப்பு. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன உபதேசங்கள், முடிவுகள், விளைவுகளை நம்ம கேட்டு பழகினோம் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும் என்றா பெரிய பாபே துறப்படும். நம்ம குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ் கேட்டிருப்பார், ஒரு நுக்தால பெரும் கதவு திறப்பற்றும். வாழ்க்கையுடைய மாற்றமே அதுல என்ன செய்யும் இருக்கும். எனவே விளைவுகளை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை யோசித்தல். உதாரணமாக ஒரு சகோதரர் எழுதுறாரு, உங்களுக்கு உங்கள் மொபைல் போன்ல உங்கள் தாய் அதாவது மமா கோலிங், உம்மா வந்து என்ன செய்யறா, போன் பண்றா, அல்லது வாப்பா கோலிங், தந்தை என்ன செய்கிறார், போன் பண்றார் என்று வந்தா இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நியாமத் இருந்து கொண்டிருக்கிறது, உடனே ஆன்சர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார். உங்களோட போனுக்கு உம்மா கோலிங், உம்மா எனக்கு என்ன செய்யறா, கோல் பண்றா, அல்லது வாப்பா கோல் பண்றாருன்னு வருதாண்டா, விட்டு விட வேண்டாம். காரணம், இது கொஞ்ச நாள்ல நின்றும், இது கொஞ்ச நாள்ல நின்றும். அந்த நியாமத் திருப்பி நீங்க நினைத்து தாயை தந்தை இழந்தவர்கள் நினைச்சு பாருங்க, நம்ம ஆன்சர் பண்ணாத காலங்களை நினைச்சு பாருங்க, நாளைக்கு பேசலாம் என்று சொன்ன நாட்களை நினைத்து பாருங்கள். தாயிட மெசேஜ் வந்திருக்கும், ஆனா அந்த மெசேஜ்களை பார்க்காம தட்டிட்டு நாளைக்கு பேசலாம நினைத்த இடங்களை நினைச்சு பாருங்க. தாய் எப்பயும் கடைசியில தான் இருப்பா நம்ம லிஸ்ட்ல, நாளைக்கு பேசிக்கலாம், பிறகு பேசிக்கலாம் என்ன. ஆனா தாயுடைய மரணம் வந்த பின்னால அந்த அருள் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த ஒரு உபதேசம் இப்படிப்பட்ட மாற்றத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது. நினைத்து பாருங்கள், அந்த மாற்றம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், விளைவுகளை, இந்த விளைவு தாயுடைய இழப்புக்கு பின்னால இது எப்படி இருக்க போகுது என்று நம்ம சிந்திச்சோம் என்றாலே அந்த வழி என்ன செஞ்சிருது, கிடைக்கிறது. விளைவுகளை வைத்து யோசித்தல் மிக சிறப்பான முடிவு. ஒரு அப்பாசிய ஹலீஃபா மன்னர் சிறு வயதுல படிக்கிற நேரத்தில் முஅத்திபுகள்கிட்ட அனுப்பப்படுவாங்க. முஅத்திபுகள்னா அவங்கள திருத்துறவங்கள்ட்ட அனுப்பப்படுவாங்க. மற்றவர்களுக்கு முஅல்லிம்கள் என்று சொல்லுவாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகளை அனுப்புகிற இடத்துக்கு முஅத்திப் என்று சொல்லுவாங்க. அனுப்பப்படுகிற நேரத்தில் அவர் சின்ன வயசுல அடிக்கிறார், ரீசனே இல்லாம அடிக்கிறார். எதா இருந்தாலும் ஒரு அடியை போட்டுருந்தது. இப்படியே தொடர்ந்து அவருக்கு ரீசன் தெரியல, ஏன் இப்படி என்னது அடிச்சுக்கண்டே இருக்கிறார். பின்னர் அவர் வந்து மன்னரா வாரார், இளவரசராக இருந்தவர் மன்னரா வாரார். அந்த வயதான ஆசிரியரை சபை கலைக்கிறார். அழைச்சு கேட்கிறாரு, எதன் காரணமாக என்ன சின்ன வயசுல அடிச்சீங்க, நியாயமே இல்லாம காரணமே இல்லாம ஏன் அடிப்பீர்கள். அவர் திருப்பி கேட்கிறாரு, இன்னும் மறக்கலையான்னு கேட்டார். மறக்கவில்லை. லிதஅரிஃப் அன்னல் மத்லூம லா யன்ஸா, நான் அவனை அப்படி செஞ்சதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அநியாயம் இழைக்கப்பட்டவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. ஒருத்தனுக்கு அநியாயம் நடந்துட்டா மரணம் வரைக்கும் அவன் மறக்க போவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவனுக்கு என்ன செஞ்சேன், அதை செய்தேன் என்று வாழ்க்கையில பல புத்தகங்கள் கொடுக்காத பாடத்தை அதை என்ன செஞ்சாரு, ஒரே ஒரு செய்தியில் அவர் கொடுத்தார். இதனால தான் நம்ம வந்து விளைவுகளை வைத்து யோசித்தல் மிகப்பெரிய பலன். அப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு என்ன செய்வது, ஏற்படுத்தும். என்ன விளைவு, இதனுடைய ரிசல்ட் என்ன, முடிவு என்ன, இது எங்க போய் நிக்க போகிறது என்று நீங்க யோசித்தீங்க என்று சொன்னாலே பல விஷயங்களை விட்டுருவோம். அவருடைய ஆரம்ப கட்டங்கள் இன்பமாக இருக்கும், அவருடைய பயணங்கள் இன்பமாக இருக்கும். ஆனால் விளைவு மோசமானதாக இருக்கும், விளைவு அழிவானதாக இருக்கும், விளைவு நம்மளை அழித்து விடக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம தெரிந்து கொண்டாலே போதுமானது. நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம், நிறைய இதெல்லாம் ஒரு 5 வருஷம் தான், இதெல்லாம் ஒரு 4 வருஷம் தான் என்று விளங்கிட்டால் நம்ம அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம், அதன் பக்கம் நம்ம நெருங்க மாட்டோம் என்பதற்கான அற்புதமான உபதேசங்கள் இதெல்லாம் நீங்க தேட முடிந்த இடங்கள். நெகிழ்வூட்டும் உபதேசங்கள் என்ற இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவருடைய கிரந்தங்கள்ல பேசப்படுகின்ற இடங்கள் இந்த விளைவுகளை வச்சு நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, பேசியிருப்பார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏற்கனவே இந்த உரையில சொல்லப்பட்ட ஹதீஸ் என்ன, விளைவு. இந்த உலகத்துடைய பெருமானம் என்ன, விளைவு. உலகம் கடைசி பகுதி அப்படி என்பது. அதான் ஒரு அறிஞர் சொல்கிறார்கள், நீங்க ஒரு சின்ன மறுமை நாளை பார்க்க வேண்டுமென்றால் ஜனாசா மையவாடியை பாருங்கள் என்றார். ஒரு சிறிய பலமுறை பார்த்திருப்போம், ஆனா இந்த உபதேசத்தோட பாருங்க, எப்படி ஒரு சிறிய மறுமை நாளை பார்க்க வேண்டும் என்றால் ஜனாசா மையவாடியை நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க.
என்ன காரணம்? எல்லோரும் சமமாக இருக்கும், எல்லா எலும்புகளும் சமமாக இருக்கும், எல்லா உயர்தரவன் தாழ்ந்தவர்கள் எல்லோரும் சமமாக இருப்பார்கள். வெட்ட வழியாக இருக்கும், காய்ந்து போன இடமா இருக்கும், பெருமானங்கள் இல்லாத இடமாக இருக்கும், நம்ம நிற்பதற்கு அஞ்சக்கூடிய இடமாக அதை என்ன செய்யும் இருக்கும். விளைவுகள் சகோதரர், எந்த ஒரு விஷயத்திலும் இறுதி அவர் எப்படி சொல்கிறார் என்ற விஷயங்கள், அதனுடைய பலன்கள், அதனுடைய பாதிப்புகள், இந்த அடிப்படையில் நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் மாற்றத்துக்கான அசைவுகள் ஏற்படும். மாற்றத்துக்கான இந்த விஷயத்தில் நம்ம இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அசைவுகள் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் இந்த மாற்றம் என்றால என்னென்று தெரியாத அமைப்பில் நம்ம இருந்து விடுவோம். அடுத்து நான்காவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த நம்ம மாற்றம் என்று அடையணும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வுடைய வேகத்தில் மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அதாவது இந்த விளைவுகளுடைய விஷயத்தில் ஒன்றை சொல்லிட்டு அடுத்ததுக்கு வர அது பிரதானமானது. அல்லாஹ் எல்லாவற்றிலும் சின்ன 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 விளைவுகள், பாதிப்புகள், நலவுகள் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் மொத்தமா என்ன சொல்லுவான் தெரியுமா? விளைவுகளை பத்தி சொல்ற நேரத்தில் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நம்ம படிக்கிறோம் குர்ஆன் வசனங்களை என்ன படிக்கிறோம்? ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் சொல்லப்படுது. இதுதான் ஒரு மூமின் எதுவும் கிடைக்காது விட்டால் மொத்தமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். என்ன காரணம் என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது. உலகத்தில் சந்தோஷம் நிரந்தரம் தான் மிகப்பெரிய சந்தோஷம். எந்த ஒன்றாக இருந்தாலும் நிரந்தரமாக இருப்பதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஒன்று போய்விடும் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதுல சந்தோஷம் நிலைக்காது. அந்த சந்தோஷத்துக்கு முயற்சி எடுக்க மாட்டோம். சாதாரணமாக அற்பமாக நினைச்சு பாருங்க. நம்ம இந்த நாட்டில் 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் இருக்கிறோம். யாருக்காவது ஒரு சின்ன ஆசை வந்தீங்க, இங்க ஒரு நிலம் வாங்கணும், இங்க ஒரு நிலத்தை வாங்கி நம்ம எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடும், யாருக்கும் வரல. 40 வருஷம் இருக்கிறோமே, இவ்வளவு காலம் இருந்து கூட நமக்கு இங்க ஒரு வீடு இல்லையே அப்படின்னு யாரா கவலைப்பட்டதை நீங்க கேட்டுக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அவனுக்கு இது நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். இது நமக்கு இங்க நிரந்தரம் இல்லை அப்படி என்பது நமக்கு தெரியும். ஆனா ஊர்ல ஒரு வீடு கட்டலையா என்று கேட்டு கவலைப்பட்டவங்க இருக்கிறாங்க. காரணம் இதோட ஒப்பிட்டா அதான் நிரந்தரம், இதோடு ஒப்பிட்டால் அது நிரந்தரம் என்பதனாலதான். நீங்க நிறைய கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள், நிரந்தரமாக வாழப் போகின்றவர்கள் போன்று. அங்க செய்யணும், எங்க அங்க சரி, இங்க பார்த்தா ஏழை பணக்கார எல்லாரும் சமம், அங்க போனா தான் ஆள் யாருன்னு என்னது விளங்கும் என்கின்ற அளவில் நமது நிரந்தரம் என்ற பார்வை இருக்கும். இது மனிதன் இயற்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்த பிறகு சைத்தான் வழிகெடுத்ததை வச்சு தெரியுமா? இந்த சந்தோஷம் எல்லாம் ஓகே, நிரந்தரம் இல்லை. சைத்தான் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? இந்த சந்தோஷம் எல்லாம் ஓகே தான், ஆனா நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் வேணுமெண்டா இந்த மரத்தை சாப்பிடுங்க, இந்த மரத்தை நெருங்க. ஷஜரத்துல் ஹுல்த் வ முல்கின் லா யப்லா, இந்த நிரந்தரத்தை தரக்கூடிய இந்த மரத்தை நீங்கள் சாப்பிடுங்கள். நம்ம எல்லாம் அமல் செய்யறதுக்காக வேண்டிய நிரந்தர சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்காகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? அவரும் இந்த பழத்தில் உள்ள ஆசையில வரல, நிரந்தரமா நின்றுலாம் என்றுதான் அவர் என்ன செஞ்சாரு? சாப்பிட்டா. இப்லீஸுக்கு பாருங்க எப்படியான சிந்தனையை தரணும் என்பது தெரியும். நிரந்தரம் என்கின்ற அந்த ஒரு உணர்வை கொடுத்து தான் இப்லீஸ் பல இடங்கள்ல வழிகெடுப்பான். எனவே நீங்க எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு விளைவுகளை பத்தி தெரியாதா, அடிக்கடி யோசிங்க நிரந்தரத்தை. ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிர. ரசூலுல்லாஹ் மரணத்தை சொல்லி என்ன சொன்னாங்க? உங்களை மறுமையை ஞாபகப்படுத்தும் சொன்னாங்க தெரியுமா? அது இதனாலதான். எனவே அன்புள்ள சகோதரர், விளைவுகள் எதை பத்தி தெரியாது விட்டால் இந்த எல்லா விஷயத்திலும் நிரந்தரம் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லுகிறான்? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்கிற நேரத்துல மனதுக்குள்ள வரக்கூடிய நிம்மதி என்ன தெரியுமா? இந்த சந்தோஷம் நிரந்தரமானது, போகாது. நீங்க எந்த சந்தோஷம் இருந்தாலும் முதலாவது வர கவலை என்ன மிஞ்சி போனா 5 வருஷம் அப்படி என்றதா. ஒரு மொபைல் போன் எடுத்தாலும் மிஞ்சி போனா 4 வருஷம், ஒரு வண்டி எடுத்தாலும் 4 வருஷம் 5 வருஷம், இப்படியே தான் நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர இந்த நிரந்தரமின்மை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எனவே நிரந்தரமின்மை என்பது ஒருவருக்கு சொல்லப்படுகின்ற உபதேசங்களில் மிக உச்சகட்டமான உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே ஷைத்தானுக்கு ஒரு பாதை இருக்கு, ஷைத்தானுக்கு ஒரு வழி இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் ஷைத்தான் ஹபீர் பிஇத்லாலில் இன்சான், மனிதனை வழிகெடுப்பதில் ஷைத்தான் மிகப்பெரிய ஞானி. அவன் எப்பொழுதும் நமக்கு அவகாசம் தந்துடுவான். நீங்க நினைச்சிட கூட ஷைத்தான் நம்மளோட நெருங்கல. ரமலான் ஆரம்பத்துல எல்லாம் ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறோம். அதான் விலங்கிடப்பட்டதை லைவா காண்ற மாதிரி. ஏன் முதலாம் நாள் 2ஆம் நாள் யாரையாவது ரமலான்ல நெருங்கேல்மா இப்லீஸ்? நெருங்கேல. ஏன் குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு தௌராத் இன்ஜீல்னு தேடிக்கின்ற அளவுல குர்ஆன் ஓதுறாங்க. நம்ம தௌராத் இன்ஜீல்ல மாற்றப்பட்ட வேதங்கள் இருக்கா குர்ஆன் ஓதுறதுக்கு? அவ்வளவு ஃபாஸ்ட், அவ்வளவு வேகம் குர்ஆன் ஓதல்ல. அப்படியே போற டைம்ல ஒரு ஜுசு மிஸ் ஆயிரும். கடைசியில் நின்று இழுத்து 3 நாள் ஓதினா ஒரு ஜுசு மிஸ் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 2ஐயும் சேர்த்து என்ன செய்யறோம்? ஓதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்லீஸ் அன்றைக்கு விட்டவன் தான். சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் சிறப்பாக பயன்படுத்துகிறோம். இப்படிதான் நம்ம காலம் போயிட்டு இருக்குது.
இதான் இப்லீஸ் உடைய. நீங்க மிச்ச ஆர்வமாக்கிற டைம்ல இப்லீஸ் கொஞ்சம் ஒதுக்கமாயிப்பான். விளங்கிட்டா? முடியட்டும். என்ன இந்த ஆர்வம் முடியட்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. இந்த சோர்வு உங்களை தலாலத்துக்கு கொண்டு போகக்கூடாது, வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த நிலைமை வருது. இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. இதை பல அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், காபத்து நஃப்ஸி ஹத்தா இஸ்தகாமத் 40 சனா. நான் எனது நஃப்ஸோடு 40 வருடங்கள் போராடி இருக்கிறேன் அது நேராகுவதற்கு. அந்த நஃப்ஸ் நான் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு எத்தனை வருஷம் போராட்டம்? 40 வருஷ போராட்டம். மொத்தம் 60 வருஷத்துல 40 வருஷத்துல தான் 40வது வயசுல தான் நமக்கு தெளிவு வந்தா 20 வருஷம் என்ன ஒரு வேலையை சைத்தான் செய்வானா இருக்கு. அதனால போராட்டத்தை கைவிடக்கூடாது, தோல்வி அடைந்தாலும் சரி. என்ற சைத்தான் நம்மளை விட போறதில்லை. அதனால முகாபதத்துன் நஃப்ஸ், போராட்டம் என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். முஹம்மது இப்னு முன்கதிர் மதீனாவுடைய மிக முக்கியமான என்ன, அதாவது மார்க்க அறிஞர்களிலும் இந்த உலகத்திலே வழிமார்கள் என்று சொல்லுவேன், நேசர்கள் என்று நிறைய பேர் நம்பக்கூடிய, அல்லாஹ் உண்மையிலே அறிந்தவன். ஆனா உலகத்தில் பார்க்கிற சில அடையாளங்கள் இருக்குது. அந்த மாதிரி மனிதர்கள் ஒருவராக கருதப்பட்ட ஒரு மனிதர் முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ். அவர் சொல்றாரு, காபத்து நஃப்ஸி 40 சனா ஹத்தா இஸ்தகாமத், நேராகுவதற்கு 40 வருடம். முவர்ரிகல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி என்று சொன்னா, நான் இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர் தாபியீன். முவர்ரிகல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது அம்ருல்லி எனக்கு கான அம்ருல்லி குன்து ஃபீ தலபிஹி 20 சனா, எனக்கு ஒரு விஷயம் 20 வருஷமான முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன், இந்த வரைக்கும் முழுமையாக நான் என்ன செய்யல, அதில் வெற்றி பெறவில்லை என்று முவர்ரிகல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. என்ன என்று கேட்டதற்கு, அஸ்ஸம்து அம்மா லா யானினி, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மௌனமாக இருப்பதற்கு. எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மௌனமாக இருப்பதற்கு எத்தனை வருஷமா நான் முயற்சி எடுக்கிறேன்? 20 வருஷமா முயற்சி எடுக்கிறேன். இப்ப நீ உங்களுக்கு எல்லாம் நினைவு, நம்மளும் அப்ப 20-25 வருஷம் இப்படி முயற்சி எடுக்கத்தானே செய்யறோம். முவர்ரிகல் இஜ்லி முஹம்மது இப்னு முன்கதிர் மாதிரி தான் நம்மளாம் நினைக்கிறோம். வந்துருச்சு, அதிலே வந்துடுவான். இப்லீஸ் கூட்டிட்டு போற பாதை சாதாரணமானது. டக் டக்குன்னு எந்த இடத்துல ஏத்தனமே எதிரி போய்கிட்டே இருப்பான். சரியா? முவர்ரிகல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் மாதிரி தான் நம்மளும், முஹம்மது இப்னு முன்கதிர் மாதிரி நம்ம இல்ல, நம்ம கொஞ்சம் தான் முயற்சி எடுத்துப்போம். அது போற லிஸ்ட்ல வருஷம் ஞாபகம் இருக்கும். எப்படி லிஸ்ட்ல வருஷம் ஞாபகம் இருக்குமே தவிர முயற்சி தேடி எடுத்திருப்போமான்னு கேட்டா இல்லை. இந்த முயற்சி அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார். நான் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறேன் என்று சொல்றேன். இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்துல நான் நிறைய பலகீனங்களை கண்டேன். என்னிடத்துல நிறைய பலகீனங்கள், அதுல ஒன்று சொன்னால் கத்ரத்து துஆப, நிறைய நகைச்சுவை செய்வேன், நிறைய என்ன செய்வேன், நகைச்சுவையாக நடந்து கொள்வேன். அது பலரை பாதிக்கும். இந்த நகைச்சுவையை இல்லாம இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அறிவு கடல், ஸ்பெயினிலே பிறந்த மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர். இவர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எடுத்த முயற்சியில நான் வெற்றி பெற்றேன் கொஞ்சம் தான்றார். எதுல வெற்றி பெற்றேன்டா, அடுத்தவரை பாதிப்படையக்கூடிய நகைச்சுவை செய்யாம நான் என்ன செஞ்சேன், வெற்றி பெற்றேன். ஆனா பல நேரங்களில் நஃப்ஸ், நீ பணிவானவனாக இருக்கணும்டா, நகைச்சுவை செஞ்சுதான் ஆகணும் என்று அப்படி கொஞ்சம் என்ன செய்யறேன், வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, போராட்டத்தை இறுதி வரைக்கும் விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஷைத்தான் வழிகெடுக்க நமது போராட்ட பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பலகீனமாக போகக்கூடிய நமது உள்ளத்திலே உள்ள போராட்டத்தை அல்லாஹ் பார்த்தால் போதுமானது. நம்ம வீழ்ச்சி அடைகிறோம் என்பது ஷைத்தானுடைய உபதேசத்துக்கு போய்விடக் கூடாது. சில நேரங்களில் ஷைத்தான் மலக்குமார வடிவத்தில் நசீஹத் பண்ணுவான். எப்படி பண்ணுவான், நீ தௌபாவும் செய்கிறாய், திருந்தவும் செய்கிறாய், தௌபாவும் செய்கிறாய், திருந்தவும் செய்கிறாய். எவ்வளவு நாளைக்கு இப்படி அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது? எப்படி உபதேசம்? அதாவது என்ன, பாவமும் செய்கிறாய், தௌபாவும் செய்கிறாய், எத்தனை நாளைக்கு அல்லாஹ்வை கேவலப்படுத்துற? இப்படி ஒன்றில் பாவத்தை செய் அல்லது தௌபாவை செய், அல்லது பாவத்தை விடு தௌபா, ரெண்டுல ஒன்று செய். மாதிரி அல்லாஹ்வை கண்ணியம் கொடு. சரி, நம்ம தௌபா சென்டரை விட்டுருவோம், பள்ளியை விட்டுருவோம், குர்ஆனை நம்ம முதலாவது முழுசா திருந்திட்டு தௌபா செய்வோம்னு நினைப்பாரு. இப்ப எதை விட்டார் அவரு? பாவத்தை விடல, தௌபாவை விட்டுட்டார். நீங்க என்ன செய்யணும்டா, தௌபா, பாவத்தை விட்டு தௌபா செய்ய போராட வேண்டும். முடியாது விட்டால் தௌபாவை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு தௌபாவை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவர் தண்டிக்கப்படக்கூடாது, பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற இரக்கத்தால் அல்லாஹ் கொடுக்கிறான்.
அதனால தௌபாவை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், விட்டு விட வேண்டாம் என்றதுல உபதேசம் செய்கிறார். எனவே அன்புள்ள இறுதி வரைக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நாளை மறுமையில உங்களை என்ன செஞ்சிடலாம், உயர்த்தி விடலாம். வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லதுல எந்த ஒன்றை கூட நம்ம என்ன செய்து விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. போராடி கொண்டே இருக்க வேண்டும், போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி நிலையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு இடத்துல வந்து நம்மளை என்ன செஞ்சிடும், அடைந்து விடும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம என்ன செய்வதற்கு, அடைவதற்கு அது வழியாக இருக்கும். போராட்டத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் விடாமல் நம்ம இருந்து கொண்டோ இருந்தோம். அதற்கு மேலாக நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும், நம்ம தூய்மையான சுத்தப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தோம் என்றால் அல்லாஹு தஆலா அற்புதமானவன். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அதாவது உதவிகள் அற்புதமானது. ஒரு விஷயத்தை ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஏழையாக இருக்கிற நேரத்தில் ஹலாலான தொழிலை எங்களுக்கு வழிகாட்டி பொருளாதாரத்தை எமக்கு அள்ளி தந்து எமது கையிலே அந்த பொருளாதாரத்தை தவளச் செய்து அனுபவிக்க செய்து தன்னிடத்தில் கேட்ட பிரார்த்தனை செய்த ஒருவனை உன் வீட்டு வாசலுக்கு முன்னால் வர வைத்து அவனுக்கு பொருளாதாரத்திலே தர்மம் செய்கின்ற உணர்வையும் உனக்கு தந்து நீ அந்த பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுக்கவும் வைத்து விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னிடமிருந்து அதை கபூலும் செய்கிறானே, அவன் மிகச் சிறந்தவன், அவன் மிகச் சிறந்தவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய பாதையில நம்ம இருக்கிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நம்பிக்கையில நம்ம இருக்கிற நேரத்தில் தோல்வியில் என்றைக்கும் துவண்டு விடக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்றால் அதற்கு ஒரு முறை நன்றி செலுத்த வேண்டும் நான், காரணம் அந்த உணர்வை தந்ததற்காக என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில புரிந்து மாற்றங்கள் என்ற பயணத்தில் மிக பிரதானமானது. நல்லது, நல்லவர்கள், நல்ல மஜ்லிஸ்களில் எம்மை நம்ம விஷயம் விளங்கினோமோ இல்லையோ நம்ம அந்த இடத்துல நம்மளை பழக்கப்படுத்திக் கொள்வது அதாவது நம்மளை வளமைப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது. இரண்டாவது, கேட்க பழகுதல். அது உயர்ந்தவர்களாக இருக்கலாம், நம்ம பெரிய உயர்வாக கருதாதவர்களாக இருக்கலாம், அறிவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மார்க்க உரைகளாக இருக்கலாம். கேட்டு பழகுதல் ஒரு சிறப்பான பண்பு. மூன்றாவது, 3 விஷயங்களை நிறைய யோசித்தல், விளைவுகளை யோசித்தல், பாதிப்புகளை யோசித்தல், நலவுகளை யோசித்தல், அவைகளுக்கான உபதேசங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம யோசித்தல். அதில் மிக பிரதானமானது எதுவும் நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு உபதேசம். 4வது அன்புள்ள சகோதரர்களே, தொடர் போராட்டம். எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே நம்ம மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பது, போராடி கொண்டிருப்பது, அந்த வழியிலேயே நம்ம பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நம்மை ஒரு நாள் நம்முடைய மாற்றத்துக்கான வழிகளை அதை என்ன செய்யும், உருவாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சிறப்பான உள்ளுணர்வை தந்து நல்ல விஷயங்களை கேட்க செய்து மாற்றத்தை நோக்கி பயணிக்க செய்து நிலைக்க செய்கின்ற அந்த வாழ்வை, அந்த ஈமானிய உணர்வை, அந்த பயணத்தை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எப்பொழுதுமே அல்லாஹும்ம தப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் உனது மார்க்கத்திலே என்னை உறுதி உறச் செய்கின்ற துஆவையும், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நேர்வழி காட்டிய பின்னால் என்னை வழிதவறச் செய்து விடாதே என்ற துஆவையும் அடிக்கடி கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.